வீட்டை இடிக்க சொன்ன ஆர்யா, அதே இடத்தில் புது வீடு கட்டிய சந்தானம். கிரக பிரவேசம் களை கட்டுதே. நடிகர் ஆர்யா தயாரிப்பில் சந்தானம் ஹீரோவாக நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை என்றாலும் சந்தானத்தின் கடன் தொல்லை மற்றும் பிரச்சனை தீர வழிவகுத்தது. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய சந்தானம், தான் வாங்கிய பழைய வீட்டை ஆர்யா இடிக்க வைத்து விட்டார் என்று பேசியிருந்தார். அந்த இடத்தில் தற்போது புதிதாக ஒரு வீட்டை கட்டி கிரக பிரவேசம் செய்து சந்தானத்தின் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் கசிந்து தீயாக பரவி வருகின்றன. தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்தவர் சந்தானம். ஹீரோவாக நடிக்க முடிவு செய்த நிலையில் சில படங்களை தயாரித்தும் நடித்து கடனில் சிக்கிக் கொண்டார். அவரது பிரச்சனையெல்லாம் ஆர்யா தீர்த்து வைத்த நிலையில் தற்போது சந்தானம் குடும்பத்துடன் ஹாப்பியாக புது வீட்டில் பால் காட்சியுள்ளார் என ரசிகர்கள் ஆர்யாவை பாராட்டி வருகின்றனர். விஜய் டிவியில் இருந்து முதலாக சினிமாக்கு வந்து பிரபலமான நடிகர் தான் சந்தானம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தின் மூலம் முழு நேர ஹீரோவாக மாறினார். இனிமே இப்படிதான் என தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க தொடங்கிய சந்தானத்துக்கு சினிமாவில் அவர் நடிக்கும் படங்கள் தொடர்ந்து சொதப்ப தில்லுக்கு துட்டு வரிசை படங்கள் மூலம் கம்பேக் கொடுத்தார். டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வெளியான நிலையில் தற்போது தனது கனவு இல்லத்தை கட்டி முடித்து குடியேறி இருக்கிறார். அடுத்ததாக சிம்பு நடிக்கும் படத்தில் அவருடன் இணைந்து மீண்டும் காமெடி நடிகராக முடிவு செய்து விட்டார். மேலும் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படத்திலும் சந்தானம் காமெடியாக நடிக்க போவதாகவும் ஆர்யா படத்தில் காமெடி நடிகராகவும் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் காமெடி காட்சிகளுக்கு பஞ்சம் தொடர்ந்து வரும் நிலையில் இந்த முடிவை ரசிகர்களுக்கு வரவேற்பு வருகின்றன. இப்ப அந்த வீடியோல சந்தானம் காமெடியா நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல ஹீரோவா நடிக்கிறது பிடிக்குமா? உங்க கருத்தை நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தமிழ் இன்ஃபோ டார்கெட் சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.